கொச்சியின் பரபரப்பான பாதைகளிலும் நெரிசலான தெருக்களிலும் இருந்தது ராஜனின் வாழ்க்கை. காலை சூரியனின் முதல் கதிர்களுடன் தொடங்கிரவின் ஆழமான இருளில் முடிவடையும் ஒரு டாக்ஸி ஓட்டுநராக இருந்தார் அவர். 32 வயது மட்டுமே ஆகியிருந்தாலும் 40 வயது மனிதனின் உழைப்பின் மற்றும் பொறுப்பின் கரைகள் அவரது முகத்தில் தெளிவாக தெரிந்தன. ராஜன் ஒரு நேர்மையான கடின உழைப்பாளியும் உண்மையானவனுமான மனிதனாக இருந்தார். பெரிய கல்வித் தகுதிகள் எதுவும் இல்லை என்றாலும் அவரது இதயத்தில் பெரிய கனவுகள் இருந்தன. அவற்றில் மிகப்பெரியது அவரது மனைவி மீராவை மகிழ்ச்சியாக காண்பது. ராஜனை விட 5 வயது இளையவரான மீரா மிகவும் அழகானவளும் புத்திசாலியுமானவள். 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்த அவளுக்கு எப்போதும் ஒரு வழக்கறிஞராக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவள் அடிக்கடி ராஜனிடம் கூறுவாள், நான் படிக்க முடிந்திருந்தால் நான் ஒரு வழக்கறிஞராக ஆகியிருப்பேன். மீராவின் கண்களில் அந்த கனவுகளின் பிரகாசத்தை கண்ட ராஜன் அவளுக்காக அந்த கனவை நிறைவேற்ற முடிவு செய்தார். அதற்காக எந்த தியாகத்தையும் சகித்துக்கொள்ள அவர் தயாராக இருந்தார். அவர்களிடம் பெரிய சேமிப்பு எதுவும் இல்லை. ராஜனின் டாக்ஸியிலிருந்து கிடைக்கும் வருமானம் வீட்டுச் செலவுகளுக்கும் சிறிய சேமிப்புகளுக்கும் மட்டுமே போதுமானதாக இருந்தது. ஆனால் ராஜன் தோல்வியை ஏற்க தயாராக இல்லை. அவர் மீராவிடம் கூறினார், நீ கவலைப்பட வேண்டாம் மீரா, நான் உன்னை படிக்க வைப்பேன். நீ ஒரு வழக்கறிஞராக ஆவாய். ராஜனின் வார்த்தைகளை மீராவால் நம்ப முடியவில்லை. அவள் கேட்டாள், நீங்கள் எப்படி முடியும்? அதற்கு பணம் எங்கிருந்து வரும்? ராஜன் புன்னகைத்தபடி கூறினார், பணத்தைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அதை நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ உன் படிப்பில் கவனம் செலுத்தினால் போதும். ராஜன் தனது தந்தை தனக்கு வாரிசாக விட்டுச் சென்ற சிறிய நிலத்தை விற்றார். அந்த நிலம் அவருக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் மீராவின் கனவுகளுக்கு முன்னால் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. நிலத்தை விற்று கிடைத்த பணம் மீராவின் சட்டப்படிப்புக்கான கட்டணத்திற்கு போதுமானதாக இருந்தது. மீரா ராஜனை தடுக்க முயற்சித்தாள். அவள் கூறினாள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது நமது கடைசி நினைவு. ராஜன் கூறினார், நமது உண்மையான நினைவு நமது மகிழ்ச்சி. மீரா, நீ மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கு எல்லாம் கிடைத்தது போலாகும். ராஜனின் தியாகத்தைக் கண்டு மீராவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவள் ராஜனின் நம்பிக்கையை உடைக்க மாட்டேன் என்று முடிவு செய்தாள். அவள் ஒரு நல்ல கல்லூரியில் சட்டப்படிப்பில் சேர்ந்தாள். ராஜன் தனது டாக்ஸி ஓட்டும் நேரத்தை அதிகரித்தார். ஒரு நாளைக்கு 12 முதல் 14 மணி நேரம் வரை டாக்ஸி ஓட்டினார். இரவில் மீரா படிக்கும்போது அவளுக்கு தேநீர் தயாரித்து உணவு கொடுப்பார். மீராவுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் தனது உணவை கூட குறைத்தார். மீராவும் இரவு பகலாக படித்தாள். ராஜன் அவளுக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பது அவளுக்கு தெரியும். அவள் ஒவ்வொரு தேர்விலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றாள். கல்லூரி நண்பர்கள் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். நீ எப்படி இவ்வளவு கடினமாக உழைக்கிறாய் என்று அவர்கள் கேட்டபோது மீரா புன்னகைத்தபடி கூறுவாள், என் கணவர் எனக்காக நிறைய தியாகம் செய்தார். அவரை நான் ஏமாற்ற முடியாது. ராஜனின் மற்றும் மீராவின் வாழ்க்கையில் பல சிரமங்கள் வந்தன. சில சமயங்களில் டாக்ஸி பழுதாகும், சில சமயங்களில் பயணிகள் பணம் கொடுக்க மாட்டார்கள். சில சமயங்களில் மீராவின் கட்டணத்தை செலுத்துவது கடினமாக இருந்தது. சில சமயங்களில் வீட்டுச் செலவுகளை நடத்துவது கடினமாக இருந்தது. ஆனால் ராஜன் ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் எப்போதும் மீராவுக்கு தைரியம் அளித்தார். இன்னும் சில வருடங்கள் நமது வாழ்க்கை மாறும் என்று அவர் கூறுவார். மீராவும் ராஜனுடன் தோளோடு தோள் நின்றாள். படிப்புடன் சேர்ந்து வீட்டு வேலைகளையும் செய்தாள். அவள் ஒருபோதும் ராஜனை தனியாக விடவில்லை. கிராமத்து மக்கள் ராஜனை கேலி செய்வார்கள். பாரூர் டாக்ஸி ஓட்டுநர் தனது மனைவியை வழக்கறிஞராக்கப் போகிறார். இவனுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. அவள் வழக்கறிஞரானால் இவனை விட்டுவிடுவாள் என்று அவர்கள் கூறுவார்கள். ராஜன் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. மீரா தன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று அவர் நம்பினார். அவர்களின் காதல் அவ்வளவு வலிமையானது என்று அவர் நம்பினார். யாராலும் அதை உடைக்க முடியாது என்று அவர் உறுதியாக நம்பினார். 5 வருடங்களுக்குப் பிறகு மீரா தனது சட்டப்படிப்பை முடித்தாள். இறுதித் தேர்வில் அவள் முதல் இடத்தை பிடித்து ஒரு புகழ்பெற்ற சட்ட நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. அது ராஜனுக்கும் மீராவுக்கும் ஒரு பெரிய நாளாக இருந்தது. ராஜன் தனது டாக்ஸியை அலங்கரித்து மீராவை அழைத்து வர கல்லூரிக்குச் சென்றார். அவள் தனது பட்டத்தை பெற்றபோது அவளது கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் இருந்தது. அவள் ராஜனை கட்டிப்பிடித்து கூறினாள், இதெல்லாம் உங்கள் காரணத்தால். நீங்கள் என் கனவை நனவாக்கினீர்கள். ராஜன் கூறினார், இல்லை மீரா, இது உன் கடின உழைப்பின் பலன். மீரா தனது புதிய வேலையில் சேர்ந்தாள். அவள் ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக மாறினாள். அவளது வாழ்க்கை முற்றிலும் மாறியது. அவள் இப்போது விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்தாள், விலை உயர்ந்த கார்களில் பயணித்தாள், பெரிய மனிதர்களுடன் பழகினாள். மீராவின் வெற்றியைக் கண்டு ராஜன் மகிழ்ந்தார். ஆனால் அவர்களின் உலகங்கள் பிரிந்து கொண்டிருப்பதை அவர் மெதுவாக உணர்ந்தார்.
மீரா இப்போது ராஜனின் நண்பர்களிடமிருந்தும் அவரது எளிமையான வாழ்க்கையிலிருந்தும் விலகினாள். அவளுக்கு ராஜனுடன் டாக்ஸியில் பயணிக்க விருப்பமில்லை. அவளுக்கு ராஜனுடன் கிராமத்திற்குச் செல்லவும் விருப்பமில்லை. மீராவின் நடத்தையில் மாற்றத்தை ராஜன் உணர்ந்தார். அவளுடன் பேச முயற்சித்தாலும் மீரா எப்போதும் பிஸியாக இருப்பதாக கூறினாள். எனக்கு நேரமில்லை, எனக்கு வேலை இருக்கிறது என்று அவள் கூறுவாள். ராஜனுக்கு தனிமை உணரப்பட்டது. மீரா தன்னிடமிருந்து விலகுவதாக அவர் உணர்ந்தார். ஆனால் அது தனக்கு தோன்றியதாக அவர் ஆறுதல் கூறிக்கொண்டார். ஒருநாள் மீரா ராஜனிடம் கூறினாள், எனக்கு உங்களுடன் சில விஷயங்கள் பேச வேண்டும். மீரா ஒரு நல்ல செய்தியைச் சொல்லப் போகிறாள் என்று ராஜன் நினைத்தார். ஆனால் மீராவின் முகத்தில் ஒரு விதமான தீவிரம் இருந்தது. அவள் கூறினாள், எனக்கு உங்களிடமிருந்து விவாகரத்து வேண்டும். ராஜனால் தனது கண்களை நம்ப முடியவில்லை. இது ஒரு கனவு என்று அவருக்கு தோன்றியது. அவர் கேட்டார், நீ என்ன சொல்கிறாய்? மீரா கூறினாள், என்னால் இனி உங்களுடன் வாழ முடியாது. நமது உலகங்கள் வேறுபட்டவை. நீங்கள் ஒரு டாக்ஸி ஓட்டுநர், நான் ஒரு வழக்கறிஞர். நமக்கிடையே எந்த பொருத்தமும் இல்லை. ராஜனின் இதயம் உடைந்தது. யாரோ அவரது நெஞ்சில் கத்தியால் குத்தியது போல உணர்ந்தார். அவர் கேட்டார், நீ ஏன் இப்படி செய்தாய்? உனக்காக நான் எல்லாவற்றையும் தியாகம் செய்தேன். என் நிலத்தை விற்றேன், இரவு பகலாக உழைத்தேன். உன்னை ஒரு வழக்கறிஞராக்கினேன், இப்போது நீ என்னை விட்டுவிடுகிறாயா? மீரா கூறினாள், என்னை மன்னிக்கவும். உங்களை ஏமாற்ற நான் விரும்பவில்லை. உங்களிடம் எனக்கு காதல் இல்லை. நமக்கிடையே இனி எதுவும் இல்லை. ராஜன் மீராவை தடுக்க முயற்சித்தாரானால் அவள் எதையும் கேட்கவில்லை. அவள் விவாகரத்து ஆவணங்களை தயாரித்து ராஜனுக்கு அனுப்பினாள். ராஜன் விவாகரத்து ஆவணங்களில் கையெழுத்திட்டார். அவரது வாழ்க்கை முடிந்துவிட்டதாக அவருக்கு தோன்றியது. மீரா அவரை விட்டு விலகிவிட்டால் ராஜன் தனியாக ஆனார். ராஜன் டாக்ஸி ஓட்டுவதை நிறுத்தினார். அவர் வீட்டில் தனியாக உட்கார்ந்திருந்தார். அவருக்கு பசியில்லை, தூங்க முடியவில்லை. தனது வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று அவருக்கு தோன்றியது. நண்பர்களும் குடும்பத்தினரும் அவருக்கு தைரியம் அளித்தனர். ஆனால் ராஜன் யாருடைய வார்த்தைகளையும் கேட்கவில்லை. எல்லாம் இழந்துவிட்டதாக அவருக்கு தோன்றியது. சில மாதங்களுக்கு பிறகு ராஜன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தினார். தனது தந்தையின் வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்தார். வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொள்ளாதே. ஒரு கதவு மூடும்போது மற்றொரு கதவு திறக்கும் என்று அவரது தந்தை எப்போதும் கூறுவார். மீராவுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடிந்தால் தனக்காக ஏன் முடியாது என்று ராஜன் சிந்தித்தார். தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முடிவு செய்தார். ராஜன் மீண்டும் தனது டாக்ஸியை ஓட்டத் தொடங்கினார். ஆனால் இந்த முறை பணம் சம்பாதிப்பது மட்டும் நோக்கமாக இல்லை. தனது வாழ்க்கைக்கு ஒரு புதிய இலக்கு அளிப்பதுதான் நோக்கமாக இருந்தது. அவர் தனது வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்கத் தொடங்கினார். இரவுகளில் படிக்கத் தொடங்கினார். நீதித்துறை பணித் தேர்வுக்கு தயாராக முடிவு செய்தார். அது மிகவும் கடினமான தேர்வாக இருந்தது. ஆனால் ராஜன் தோல்வியை ஏற்க தயாராக இல்லை. தனக்கு பெரிய தகுதிகள் இல்லை என்று அவருக்கு தெரியும். ஆனால் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் அவரிடம் இருந்தது. ராஜன் இரவு பகலாக படித்தார். நூலகத்தில் மணிக்கணக்காக உட்கார்ந்தார். பழைய கேள்வித்தாள்களை செய்தார். அவர் தனது தூக்கத்தையும் பசியையும் தியாகம் செய்தார். நண்பர்களும் குடும்பத்தினரும் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். நீ என்ன செய்கிறாய்? நீ எப்படி ஒரு நீதிபதியாக ஆவாய் என்று அவர்கள் கேட்டனர். ராஜன் புன்னகைத்தபடி கூறினார், நான் முயற்சிப்பேன். 10 வருடங்களுக்குப் பிறகு ராஜன் நீதித்துறை பணித் தேர்வில் வெற்றி பெற்றார். அவர் ஒரு நீதிபதியாக ஆனார். அது அவருக்கு ஒரு பெரிய நாளாக இருந்தது. தனது கண்களை நம்ப முடியவில்லை. இதெல்லாம் ஒரு கனவு என்று அவருக்கு தோன்றியது. அவர் தனது தாயை தொலைபேசியில் அழைத்து இந்த செய்தியை தெரிவித்தார். அவரது தாய் மகிழ்ச்சியால் துள்ளினார். இதெல்லாம் கடவுளின் அற்புதம் என்று அவர் நினைத்தார். ராஜன் தனது புதிய வேலையில் சேர்ந்தார். அவர் ஒரு நேர்மையான, கடின உழைப்பாளியான, நீதியான நீதிபதியாக ஆனார். அவர் எப்போதும் நீதியின் பக்கம் நின்றார். அவர் யாரையும் வேதனைப்படுத்தவில்லை. எப்போதும் ஏழைகளையும் பலவீனர்களையும் உதவினார். அவரது நேர்மையும் நீதிபோதனையும் காரணமாக நாடு முழுவதும் அவரை அறியத் தொடங்கியது. மறுபுறம் மீராவும் தனது வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடைந்திருந்தாள். அவள் ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக ஆனாள். அவள் தனது சொந்த சட்ட நிறுவனத்தை தொடங்கினாள். நாடு முழுவதும் அவளை அறியத் தொடங்கியது. அவள் ஒரு புத்திசாலியான, திறமையான வழக்கறிஞராக இருந்தாள. டாமினியரிங்லி அவளுக்கு ஒரு வழக்கையும் தோல்வியடையவில்லை. ஆனால் அவளது வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தது. அவளுக்கு எல்லாம் கிடைத்திருந்தது, ஆனால் மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. அவளுக்கு அடிக்கடி ராஜனை நினைவு கூர்ந்தாள். தனக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்த ஒருவரை விட்டுவிட்டதில் அவளுக்கு வருத்தம் உண்டானது. ராஜன் ஒரு நல்ல மனிதர் என்று அவளுக்கு தோன்றியது. ஒரு நாள் ராஜனுக்கு ஒரு பெரிய வழக்கு கிடைத்தது. அது நாட்டின் ஒரு பெரிய தொழிலதிபர் சம்பந்தப்பட்ட ஒரு உயர்நிலை வழக்காக இருந்தது.
வழக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது, மேலும் பல பிரபல வழக்கறிஞர்கள் அதில் ஈடுபட்டிருந்தனர். ராஜன் இந்த வழக்கின் விசாரணையை நடத்த வேண்டியிருந்தது. நீதிமன்ற அறையில் ராஜன் தனது நாற்காலியில் உட்கார்ந்தார். அவர் கண்களை மூடி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். இது தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை என்று அவருக்கு தோன்றியது. அப்போது நீதிமன்ற அறையின் கதவு திறந்து ஒரு பெண் வழக்கறிஞர் உள்ளே வந்தார். ராஜன் கண்களை திறந்து அவளை பார்த்தார். அது மீராவாக இருந்தது. ராஜனால் தனது கண்களை நம்ப முடியவில்லை. இதெல்லாம் ஒரு கனவு என்று அவருக்கு தோன்றியது. மீராவும் ராஜனை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். இதெல்லாம் ஒரு கனவு என்று